வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரதமணி திருநாடு. பாரதமணி திருநாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் வால்மீகி ராமாயணத்தை குறித்த ஷோவின் ஆய்வு கண்ணோட்டத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்று வால்மீகி ராமாயணம் ஷோவின் ஆய்வு கண்ணோட்டம் 3ஆம் பகுதி இடம்பெறுகிறது. இதில் பாலகாண்டத்தை அவர் துவக்குகிறார். பாலகாண்டம் அத்தியாயம் 1 போட்டு வரலாற்று காவியம் பிறந்தது அப்படின்னு முதல் தலைப்பு கொடுக்கிறார். நாரதர் ராமரின் வரலாற்று சுருக்கத்தை வால்மீகி முனிவருக்கு கூறியது, இரு பறவைகளில் ஒன்றை ஒரு வேடன் கொன்றுவிட வால்மீகியின் வாக்கில் பிறந்த ஸ்லோகம். நடந்ததையும் நடக்க இருப்பதையும் பிரம்மதேவன் அருளால் வால்மீகி உணர்ந்து ராமாயணம் இயற்றியது. ராமர் முன்பு லவகுச்ச சகோதரர்கள் ராமாயண காவியத்தை இசைக்க தொடங்கியது. இந்த அம்சங்களெல்லாம் இந்த அத்தியாயத்தில் சொல்ல போகிறேன் அப்படின்னு முதல்ல ஒரு சிறிய முன்னுரை மாதிரி கொடுக்குறார். இப்போ அத்தியாயத்தை ஆரம்பிக்கிறார். நேர்மையுடையவனாகவும் ஈடில்லா வீரம் படைத்தவனாகவும் தர்மத்தின் சூட்சுமத்தை அறிந்தவனாகவும் நன்றி மறவாதவனாகவும் எந்த நிலையிலும் உண்மையை பேசுபவனாகவும் கொண்ட விரதத்தை காப்பாற்றுபவனாகவும் குல கௌரவத்தை தவறவிடாதவனாகவும் அனைத்து பிராணிகளிடத்தும் அன்பு காட்டியவனாகவும் பண்டிதனாகவும் வல்லவனாகவும் கருணை நிறைந்த பார்வையுடையவனாகவும் பெரும் தைரியம் உள்ளவனாகவும் கோபத்தை வென்றவனாகவும் ஒளி வீசும் முகம் உள்ளவனாகவும் பொறாமை சற்றும் இல்லாதவனாகவும் தேவர்களும் அஞ்சி நடுங்கும்படி யுத்தகலத்தில் போர் தொழில் புரிபவனாகவும் விளங்குகிற மனிதன் யார்? இப்படிப்பட்ட ஒரு மனிதன் இருந்தால் அவனை பற்றி அறிந்து கொள்ள நான் விரும்புகிறேன். நாரத மகரிஷியே, என்னுடைய இந்த ஆவலை பூர்த்தி செய்வீராக என்று தன்னுடைய ஆசிரமத்திற்கு வந்த நாரதரை பார்த்து முனிஸ்ரேஷ்டரான வால்மீகி கேட்டுக்கொண்டார். வேதங்களை அறிந்தவர்களுள் சிறந்தவரும் மூவுலக நிகழ்ச்சிகளை அறிந்தவருமான நாரத முனிவர் வால்மீகியிடம், உங்கள் கேள்விக்கு நான் பதிலளிக்கிறேன், கவனமாய் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று கூறி மேலும் தொடர்ந்தார். முனிவரே, உம்மால் விவரிக்கப்பட்ட நற்குணங்கள் அனைத்தும் ஒரு மனிதனிடமே காணப்படுவது என்பது மிகவும் அரிதானது. இருந்தாலும் அப்படிப்பட்ட மனிதன் ஒருவன் இருக்கிறான். இக்ஷ்வாகு வம்சத்தில் பிறந்து இப்பொழுது அயோத்தியை ஆண்டு வருகிற ராமர் என்கிற அரசர் நீங்கள் கூறிய குணங்கள் அனைத்தும் பெற்றவர். பார்த்தோரை பிரமிக்க வைக்கும் தேஜஸ், தளராத மன உறுதி, போற்றுதற்குரிய வீரம், கூர்மையான அறிவு, நீதி தவறாமை, எவரையும் வசப்படுத்தக்கூடிய முகத்தோற்றம், வாக்கிலே தெளிவு, பலம் வாய்ந்த தோள்கள், சங்கு போன்ற கழுத்து, தசைப்பற்றுள்ள கன்னங்கள், விசாலமான மார்பு, முழங்காலை தொடுகின்ற கைகள், கம்பீரமான நடை, அகன்ற கண்கள், விரிந்த மார்பு போன்ற சிறப்புகள் எல்லாம் ஒருங்கே அமைய பெற்றவர் அவர். நிகரற்ற வில்லாளி, பகைவர்களை அழித்தவர், தர்மத்தின் பாதையிலிருந்து தவறாதவர், உண்மையில் உறுதியாக நிற்பவர், வேதங்களின் தத்துவங்களை அறிந்தவர், முழுமையான ஞானம் பெற்ற பேரறிவாளர், தன்னை நம்பியவர்களுக்கு தன்னையே அடிமையாக்கி கொள்ளும் குணவான், கம்பீரமானவர், சாமர்த்தியம் அறிந்தவர், அனைத்து உலகங்களிலும் உள்ள எல்லா ஜீவராசிகளிடமும் கருணை காட்டுபவர், தர்மத்தையும் மக்களையும் காப்பாற்றுபவர், வியக்கத்தக்க ஞாபக சக்தி உடையவர், விற்போர் சாத்திரத்தில் முழுமையான தேர்ச்சி பெற்றவர். இப்படி எல்லா நற்குணங்களுக்கும் இருப்பிடமாக திகழும் அந்த அயோத்தி மன்னன் ராமர் கம்பீரத்தில் கடல், தைரியத்தில் இமயமலை, வீரத்தில் விஷ்ணு, இன்பம் அளிக்கும் தோற்றத்தில் சந்திரன், கோபத்தில் பிரளயாக்னி, பொறுமையில் பூமி, கொடுப்பதில் குபேரன், உண்மை பேசுவதில் தர்மதேவதை. வால்மீகி முனிவரே, நதிகள் எல்லாம் பாய்ந்தோடி எப்படி கடலில் பாய்கின்றனவோ அங்கு போய் சேர்கின்றனவோ அதை போல நல்லவர்கள் எல்லாம் விரைந்தோடி ராமரையே சென்றடைகிறார்கள். இப்படி ராமரின் சிறப்புகளை எல்லாம் வால்மீகிக்கு எடுத்து கூறிய நாரதர் அதன் பின்பு அதுவரை நடந்த ராமாயண நிகழ்ச்சிகளை சுருக்கமாக வால்மீகிக்கு சொன்னார். ராமருக்கு பட்டம் சூட்ட தசரதர் செய்த முடிவு, கைகேயி கோரிய வரங்களின் விளைவாக ராமர் காட்டுக்கு செல்ல நேரிட்டது, லக்ஷ்மணனும் சீதையும் ராமருடன் கூடவே காட்டுக்கு சென்றது, தசரதரின் முடிவு, காட்டை விட்டு நாட்டுக்கு திரும்பி வந்து பட்டத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு பரதன் ராமரை வற்புறுத்தியது, கொண்ட விரதத்தை கெடுத்து கொண்டு நாடு திரும்ப ராமர் இசையாத போது பரதன் ராமருடைய பாதுகைகளுடன் நாடு திரும்பியது, ராமரின் வனவாசம், சூர்பனகையின் மானபங்கம், சீதையை அபகரிக்க ராவணன் செய்த முடிவு, சீதையை ராவணன் கவர்ந்து சென்றபோது ஜடாயு செய்த போர், சீதையை தேடிச் சென்ற ராமருக்கு சுக்ரீவனின் நட்பு கிட்டிய நிகழ்ச்சி, வாலியின் வதம், அசோகவனத்தில் ஹனுமார் சீதையை கண்டது, இலங்கை அனுமார் எரித்தது, கிஷ்கிந்தைக்கு திரும்பிய அனுமார் அசோகவனத்தில் சீதையை கண்ட விவரங்களை எடுத்து கூறியது, ராவணனோடு நடந்த போரில் ராமர் கண்ட மாபெரும் வெற்றி,
சீதை மேற்கொண்ட அக்னி பரீட்சை, விபீஷணன் இலங்கை மன்னனாக முடிசூடிய நிகழ்ச்சி, ராம பட்டாபிஷேகம் ஆகிய நிகழ்ச்சிகளையெல்லாம் மிகவும் சுருக்கமாக நாரதர் எடுத்துரைத்தார். இப்படி சுருக்கமாக ராமரின் வரலாற்றை எடுத்து கூறிய பிறகு நாரதர் தான் வால்மீகியோடு பேசிக்கொண்டிருந்த அந்த நேரத்தில் ராமராஜ்யம் எப்படி நடக்கிறது என்பதையும் விவரித்தார். ராமருடைய ஆட்சியில் மக்களிடையே அல்பாயுசில் குழந்தைகள் இறந்து போனதான நிகழ்ச்சிகள் கிடையாது. பெண்கள் விதவைத்தன்மையை எய்தாமலும் கற்பை இழக்காமலும் நல்வாழ்வு வாழ்கிறார்கள். தீ, காற்று, தண்ணீர் இவற்றினால் எந்த ஆபத்தும் மக்களுக்கு ஏற்படுவதில்லை. திருடர்களினால் ஏற்படக்கூடிய பயமோ, பசியினால் ஏற்படக்கூடிய துன்பமோ, நோயினால் ஏற்படக்கூடிய தொல்லையோ அந்த ஆட்சியில் இல்லை. பயிர்கள் செழித்து செல்வம் கொழிக்கிறது. மக்களின் மகிழ்ச்சிக்கு ஒரு குறைவும் இல்லாமல் ராமரின் ஆட்சி நடக்கிறது. இவ்வாறு கூறி முடித்த நாரதர் இதன் பின்னர், அதாவது தனக்கும் வால்மீகிக்கும் இடையே நடந்து கொண்டிருக்கும் உரையாடலின் காலத்திற்கு பின்னர் ராமராஜ்யம் மேலும் செழித்தோங்கி பல அஸ்வமேத யாகங்களை கண்டு பெரும் கொடைகளை பார்த்து மென்மேலும் சிறப்புற்று விளங்கப் போகிறது என்றும் இறுதியில் ராமர் பிரம்மலோகத்தை எய்துவார் என்றும் கூறினார். ராமசரித்திரத்தின் சுருக்கத்தை மெய்சிலிர்த்து போய் அடக்கத்துடன் என்று கேட்டுக்கொண்டிருந்த வால்மீகி முனிவரை பார்த்து நாரதர், பாவத்தை போக்குவதும் வேதங்களுக்கு நிகரானதும் பரிசுத்தமானதுமான ராமருடைய சரித்திரத்தை எவன் படிக்கிறானோ அவன் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுதலை அடைகிறான். நோய் நொடியற்ற நீண்ட ஆயுளை கொடுக்கவல்ல ராம சரித்திரத்தை படிக்கிற மனிதன் மக்கட்பேருடனும் செல்வத்துடனும் கூடியவனாக வாழ்ந்து தனது உடலை விட்ட பின் மேலுலகத்தில் ஏற்கப்பட்டு கௌரவிக்கப்படுகிறான் என்று சொல்லி முடித்தார். தர்ம சிந்தனை உடையவரும் சொல்வன்மை மிக்கவருமான வால்மீகி முனிவர் நாரதரை முறைப்படி பூஜித்து அவருக்கு விடை கொடுத்து அனுப்பிவிட்டு தமசா நதிக்கரையை நோக்கி சென்றார். தன்னுடைய ஜப தபங்களுக்கு உரிய ஓர் இடத்தை நாடி அவர் சென்று கொண்டிருந்த போது அந்த காட்டில் ஆண் பெண் ஜோடியாக 2 கிரௌஞ்ச பட்சிகள் விளையாடி கொண்டிருந்தன. நீர்நிலைகளின் அருகில் காணப்படக்கூடிய ஒரு பறவை இனத்தைச் சேர்ந்தவை கிரௌஞ்ச பறவைகள். அப்போது அங்கு வந்த ஒரு வேடன் அந்த 2 பறவைகளில் ஆண் பறவையை ஒரு அம்பை எய்து கொன்று வீழ்த்தினான். பெண் பறவை பரிதாபமாக அலறியது. இன்புற்றிருந்த 2 பறவைகளை பிரித்து அதில் ஒன்றை கொன்று மற்றொன்றை பரிதவிக்க விட்ட வேடனின் செயலை கண்டு முனிவர் பெரும் அதிர்ச்சி உற்றார். அந்த காட்சி அவருடைய மென்மையான உள்ளத்தை பெரிதும் வருத்தியது. வேடன் செய்தது தர்மத்திற்கு முற்றிலும் விரோதமான செயல் என்று அவருடைய மனம் கூற, நடந்த நிகழ்ச்சி அவருடைய உள்ளத்தை உறுத்த, பெண் பறவையின் பரிதாப நிலை அவருடைய நெஞ்சத்தை உலுக்க, வால்மீகி முனிவர் வேடனை பார்த்து, வேடனே, இன்புற்றிருந்த பறவைகளில் ஒன்றை கொன்று வீழ்த்திய நீ நிலையான வாழ்க்கையை அடைவது என்பது கிடையாது என்று சபித்து விட்டார். அந்த சாபமே கவிதை நயத்துடன் கூடிய ஒரு ஸ்லோகம் போல் அமைந்தது. வால்மீகி முனிவரின் இந்த சாபம் ஒரு கவிதையாக வெளிவந்தது. அதுவே அவர் இயற்றிய ராமாயணத்திற்கு ஆரம்பமாக அமைந்தது. இந்த ஸ்லோகத்திற்கு மேலே சொன்ன அர்த்தத்தை தவிர வேறு ஒரு அர்த்தமும் கூறப்படுகிறது. சமஸ்கிருத மொழியில் பதங்களை பிரிக்கும் பொழுது இந்த ஸ்லோகத்திற்கு வருகிற அர்த்தம், லக்ஷ்மியின் உறைவிடமாகிய ஸ்ரீனிவாசனே, ராட்சச இன்பத்தில் புத்தி மயங்கிய ஒருவனை கொன்று நீண்ட நெடுங்காலத்திற்கு நிலைத்து நிற்கும் கீர்த்தியை நீர் அடைந்தீர் என்பது. முனிவர் வாக்கில் வந்த சாபம் ஒரு சுலோகமாக அமைந்தது மட்டுமல்லாமல் ராமாயணத்தின் தொடக்கமாகவும் அமைகிற வகையில் 2 பொருளை உடையதாக அது அமைந்தது. இந்த 2வது அர்த்தம் அந்த ஸ்லோகத்திற்கு இருந்தாலும் கூட இப்படி பதத்தை பிரித்து அர்த்தம் பார்க்க வேண்டிய அவசியமில்லை என்றும், வேடனுக்கு வால்மீகி முனிவரிட்ட சாபமே ராமாயண தொடக்கம் என்றும் சிலர் கூறுகிறார்கள். ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு பிரம்மதேவன் வந்து வால்மீகி முனிவரை சந்திக்கும் போது, நீர் வேடனுக்கிட்ட சாபமே ஒரு ஸ்லோகம்தான் என்று அவர் வால்மீகி முனிவரிடம் கூறியது நினைவில் வைக்கத்தக்கது. இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு வால்மீகி முனிவர் மனதில் ஒரு எண்ணம் மீண்டும் மீண்டும் தோன்றிக் கொண்டே இருந்தது. ஒரு பறவைக்கு ஏற்பட்ட துன்பத்தின் காரணமாக என் வாக்கிலிருந்து ஒரு சாபம் வெளிப்படுவானேன். எனது சொல்லாக வந்த அந்த சாபம் எழுத்து மற்றும் பதங்களின் அமைப்பினால் ஒரு ஸ்லோகம் மாதிரி தெரிகிறது. நடந்த நிகழ்ச்சிக்கு ஏதோ ஒரு பொருள் இருக்க வேண்டும் போல் இருக்கிறது என்று சிந்தனையில் ஆழ்ந்து தனது ஆசிரமத்தில் அமர்ந்திருந்த வால்மீகி முனிவரின் முன்பு அப்பொழுது பிரம்மதேவன் தோன்றினான். முனிவரே, உமது சொல் எனது அருளினால் தான் பிறந்தது. ராமருடைய வரலாற்றை நீர் முழுமையாக ஏற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தொடக்கம் செய்யப்பட்டது. நாரதரிடமிருந்து ராமரின் சரித்திரத்தை கேள்வியுற்ற நீர் அந்த சரித்திரத்தில் பலரும் அறிந்த விவரங்களை மட்டுமல்லாமல்
பலரும் அறியாத விவரங்களையும் அறிவீராக. அதேபோல சீதையின் வரலாறு முழுமையாக உமக்கு தெரிவதாக. நீர் ஏற்றப்போகும் ராமசரித்திர காவியத்தில் உமது ஒரு சொல் கூட மெய்யிலிருந்து விலகியதாக இருக்காது. மனதிற்கினிய சுலோகங்களை கொண்டதாக ராமருடைய வரலாற்றை ஏற்றுவீராக. உலகில் மலைகளும் நதிகளும் நிலைத்திருக்குமோ, எதுவரை நிலைத்திருக்குமோ அதுவரை நீ ஏற்றப்போகும் புனித சரித்திரமான ராமாயணமும் நிலைத்திருக்கும். இந்த புண்ணிய வரலாறு எப்படி நிரந்தரமானதோ அதேபோல நீரும் நிரந்தரத்தன்மையை அடைவீர். இப்படி சொல்லிவிட்டு திடீரென்று தோன்றிய மாதிரியே திடீரென்று பிரம்மதேவன் அந்த இடத்திலிருந்து மறைந்தார். வியப்பும் மகிழ்வும் எய்திய வால்மீகி முனிவர் பிரம்மா கூறியபடியே சோகத்தில் எழுந்த ஸ்லோகத்தையே ஆரம்பமாக கொண்டு ராமாயண காவியத்தை ஏற்ற தீர்மானித்தார். தான் ஏற்ற இருந்த காவியத்தின் உள்ளடக்கத்தை பற்றி அவர் ஆழமாக சிந்தித்தார். ராமருடைய வரலாற்றில் நடந்த நிகழ்ச்சிகள் அனைத்தும் அவருக்கு தெளிவாக தெரிந்தன. பேசப்பட்ட வார்த்தை, உதிர்க்கப்பட்ட சிரிப்பு, நடத்தப்பட்ட பயணம், செய்யப்பட்ட காரியம் என ஒன்றும் விட்டு போகாமல் உள்ளங்கை நெல்லிக்கனி போல் முனிவருக்கு தெளிவாக தெரிந்தது. நடந்ததையும் நடக்க இருப்பதையும் பிரம்மனின் அருளால் முழுமையாக அறியப்பெற்ற வால்மீகி நடந்த நிகழ்ச்சிகளையும் கூறி, நடக்க இருக்கும் நிகழ்ச்சிகளை உத்தரகாண்டத்தில் கூறி ராமாயண காவியத்தை ஏற்ற முனைந்தார். சொற்சுவையும் பொருட்சுவையும் கொண்ட 24,000 ஸ்லோகங்களை 500 சர்க்கங்களில் 6 காண்டங்களாகவும் அதற்கு மேல் உத்தரகாண்டமாகவும் அவர் ஏற்றினார். இப்படி காவியம் ஏற்றிய பிறகு எந்த திறமைசாலி இதை எல்லோரும் எடுத்துச் சொல்லப் போகிறான் என்று கேள்வி அவருடைய மனதில் எழுந்தது. அப்போது ரிஷிகுமாரர்களின் கோலத்தில் அந்த ஆசிரமத்தில் இருந்த லவன், குச்சன் ஆகிய 2 சிறுவர்கள் அவருடைய பாதங்களில் விழுந்து வணங்கி நின்றார்கள். தர்மத்தை அறிந்தவர்களும் அரசகுமாரர்களும் சகோதரர்களுமான அந்த 2 சிறுவர்கள் வேதங்களை நன்கு கற்றவர்களாகவும் இருந்தார்கள். மகிமை பொருந்திய வால்மீகி முனிவர் ராமரின் சரித்திரமாகவும் சீதையின் மகத்தான வரலாறாகவும் ராவணனின் வதம் பற்றிய விவரங்களை கூறுவதாகவும் தான் இயற்றிய ராமாயண காவியத்தை அந்த 2 சிறுவர்களுக்கும் கற்பித்தார். நல்ல அங்கலட்சணங்களும் இனிய சுபாவமும் கம்பீரமும் கூடிய அந்த 2 சிறுவர்கள் தங்களுடைய இனிமையான குரலில் அந்த காவியத்தை இசைத்தார்கள். பின்னர் ரிஷிகளும் நல்லோரும் கூடியிருந்த இடங்களில் வால்மீகியால் உபதேசிக்கப்பட்ட ராமாயண காவியத்தை லவனும் குஜனும் பாடிக்கொண்டு செல்லும்போது ராமர் நடத்திய அஸ்வமேத யாகம் நடந்து கொண்டிருந்தது. யாக செயல்பாடுகளுக்கு இடையில் இடைவெளி ஏற்பட்ட போதெல்லாம் பல மகரிஷிகள் அந்த 2 சிறுவர்களின் பாட்டின் மூலமாக கவிதையில் அமைந்த ராமரின் சரிதையை கேட்டு மெய்சிலிர்த்தார்கள். தங்களிடமிருந்த மர உரிகள், கமண்டலங்கள், கஷாய வஸ்திரங்கள் போன்றவற்றை அந்த சிறுவர்களுக்கு பரிசுகளாக வழங்கி அவர்களை அந்த ரிஷிகள் மனமாற வாழ்த்தினார்கள். செய்தி பரவியது. நகர தெருக்களில் மக்கள் இது பற்றி பேச ஆரம்பித்தார்கள். இப்படி பலரும் பாராட்டிய சிறுவர்களின் பாடலை பற்றிய தகவல் ராமரை எட்ட அவர்களை அரண்மனைக்கு அழைத்து வருமாறு அவர் உத்தரவிட்டார். சகோதரர்களால் சூழப்பட்டு தங்கத்தினாலான அரியாசனத்தில் வீற்றிருந்த சக்கரவர்த்தி ராமர் முன்பு மிகவும் எளிய கோலத்தில் ரிஷிகுமாரர்களாக காட்சியளித்த லவனும் குச்சனும் வந்து நின்றார்கள். தெய்வீக ஒளி வீசுகிற இந்த 2 சிறுவர்களும் தாங்கள் இசைத்து வரும் காவியத்தை இங்கே பாடட்டும், அனைவரும் கேட்போம் என்று ராமர் கூற பெரும் உற்சாகத்தோடு அச்சிறுவர்கள் வால்மீகி இயற்றிய காவியத்தை பாடத் தொடங்கினார்கள். முனிகுமாரர்களாக இருந்தும் அரச லட்சணங்கள் அனைத்தும் பொருந்தியவர்களாக திகழும் அந்த 2 சிறுவர்களும் இசைக்கப் போகும் காவியத்தை கேட்பது எனக்கே கூட நன்மையை தரும் என்று கூறிய ராமர் அவர்கள் பாட பாட கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய சிம்மாசனத்தில் இருந்தும் அதை எட்டும் படிகளில் இருந்தும் இறங்கி வந்து சபையோர்களுடன் அமர்ந்து அந்த காவியத்தை கேட்டார். இங்கே குறிப்பு மாதிரி திருச்சோ குறிப்பிடுகிறார். ராமாயண காவிய தொடக்கத்தை பொறுத்தவரையில் வால்மீகியிடமிருந்து கம்பர், துளசிதாசர் இருவரும் மாறுபடுகிறார்கள். கம்பராமாயணத்தில் வால்மீகியின் காவியத்தை ஒட்டியே தனது காப்பியத்தை ஏற்றியிருப்பதாக கம்பர் கூறியிருக்கிறார். ஆனால் வால்மீகி ராமாயணம் ஏற்றுவதற்கு தூண்டுகோலாக அமைந்த நிகழ்ச்சிகள் கம்பராமாயணத்தில் கூறப்படவில்லை. லவகுஜ சகோதரர்கள் ராமசபையிலே ராம சரிதையை பாடியதாகவும் கம்பர் கூறவில்லை. கோசல நாட்டின் உயர்வு செய்யும் சரோய் நதியின் சிறப்பு, கோசல நாட்டு வளம், அயோத்தி நகரத்தின் மேன்மை ஆகியவற்றை வால்மீகி ராமாயணத்தில் இல்லாத அளவுக்கு வர்ணித்து தனது காப்பியத்தை தொடங்குகிறார் கம்பர். துளசிதாசரின் ராமசரித மானசத்தின் தொடக்கம் வால்மீகி ராமாயணத்திலிருந்து பெரிதும் வேறுபடுகிறது. அதன்படி யாஞ்சவல்யர் என்ற மகரிஷி பரத்வாஜ மகரிஷிக்கு பரமசிவ பார்வதி உரையாடலை கூறுகிறார். பரமசிவன் பெரும் ராமபக்தர். பரம்பொருளே ராம அவதாரம் எடுத்திருக்கிறது என்று சிவன் பார்வதியிடம் சொல்கிறார். பார்வதி சந்தேகம் கொள்கிறார். ராமர் சக்தியை அறிவதற்காக சீதை உருவில் ராமர் எதிரில் அவள் தோற்றமளிக்கிறார்.
ராமரோ சற்றும் சலனமில்லாமல் வந்தவள் உமையவள் என்று அறிந்து வணங்கி நிற்கிறார். ராமரின் பெருமையை உணர்ந்து கொண்ட பார்வதி சிவனிடம் திரும்ப அவர் ஒரு தோற்றத்திற்காகவே இருந்தாலும் நீ சீதையின் உருவத்தை ஏற்றதனால் நான் உன்னை தொடமாட்டேன் என்கிறார். அதன் பிறகுதான் தட்சன் நடத்திய யாகத்திற்கு உமையவள் செல்வது, அங்கு பரமசிவனுக்கு அவமதிப்பு நேரிடுவது, தட்சன் அழிவது போன்ற நிகழ்ச்சிகளும், தன்னை அக்னியில் அர்ப்பணித்து பார்வதி இமவான் மகளாக பிறப்பதும் நிகழ்கின்றன. இமவான் மகளாக தோன்றிய பார்வதியை சிவன் மணக்கிறார். அதன் பின்னர் ஒரு சமயம், எப்போதும் ராமா ராமா என்று ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களே, அந்த ராமரின் வரலாற்றை எனக்கு கூறுங்கள் என்று சிவனிடம் கேட்கிறார். விஷ்ணுவின் அவதாரங்கள் சிலவற்றை முதலில் வர்ணித்த பரமசிவன் ராம சரித்திரத்தை பார்வதிக்கு எடுத்து கூற தொடங்குகிறார். இந்த வகையில் தொடங்குகிறது துளசிதாசர் எழுதிய ராமசரித மானசம் என்கிற ராமாயணம். மீண்டும் வால்மீகிக்கு வருவோம். லவகுச்ச சகோதரர்கள் அரச லட்சணங்கள் பொருந்தியவர்கள், ராமனை போன்றே தோற்றமுடையவர்கள் என்றெல்லாம் வர்ணிக்கப்பட்டாலும் அவர்கள் யார் என்பது வால்மீகி ராமாயணத்தின் தொடக்கத்தில் கூறப்படவில்லை. ராமரும் கூட முன்னே வந்து நிற்பது தான் பெற்ற மகன்களே என்பதை அறியாமல் தான் அவர்களை வால்மீகியின் காவியத்தை இசைக்குமாறு கேட்டுக்கொள்கிறார். அறிமுக அத்தியாயத்தில் கூறிய மாதிரி இந்த இடத்தில் உத்தரகாண்ட விவகாரங்கள் சிலவற்றை நாம் பார்க்கலாம். லவகுச்ச சகோதரர்களின் பிறப்பு உத்தரகாண்டத்தில் கூறப்படுகிறது. அந்த விவரங்களை பார்க்கும்போது மனதை உழுக்கக்கூடிய சீதையின் பகிஷ்காரம் தொடர்பான நிகழ்ச்சிகளையும் பார்ப்போம் என்று கூறி இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார் திருச்சோ. தொடர்ந்து நாம் சனிக்கிழமை தோறும் சோ எழுதிய ஆய்வு கண்ணோட்டத்தில் உள்ள வால்மீகி ராமாயணத்தை பார்ப்போம். அடுத்த வாரம் 4ஆம் பகுதியை பார்ப்போம். தொடர்ந்து இதுபோன்ற நிகழ்வுகளை பதிவுகளை கேட்க பாரதமணி திருநாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.